ஹாய். இட்லி பொடி எல்லார் வீட்லேயும் ஒரு மாதிரி செய்வாங்க. எங்கள் வீட்டில் எப்படி செய்வோம் அப்படின்னு சொல்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். அதுக்கு ஒரு கப் உளுத்தம்பருப்பு, அது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு, அரை கப் கடலைப்பருப்பு, அதுவும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். 1/4 கப் எள், அதோட கருவேப்பிலை கொஞ்சம் காய வச்சுருக்கிறேன். அது எல்லாத்தையுமே போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிடணும். இதோட வந்துட்டு ஒரு 15 காஞ்ச மிளகா, பூண்டு ஒரு 10லேருந்து 15 பல், அப்புறம் மிளகு ஒரு ஸ்பூன், சீரகம் ஒரு ஸ்பூன். இது எல்லாமே ஒரு நார்மலாக ஒரே ஒரு ட்ரை ரோஸ்ட் மட்டும் பண்ணிவிட்டு எடுத்து போட்டு நல்லா ஆற வச்சுக்கணும். இதோட கல்லுப்பு போட்டாக்க இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் தூளுப்பை விட. ஸோ கல்லுப்பு போடுங்க. அப்புறம் இதோட பெருங்காயம் ஒரு ஸ்பூன், எல்லாத்தையுமே லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். அப்புறம் பெருங்காயம், காஞ்ச மிளகா எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு மிக்சியில் அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் மற்ற பருப்பு, பூண்டு எல்லாமே போட்டுட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். அவ்வளோதான், இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள்.